குடிக்காம எங்களால இருக்கவே முடியாதுன்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கையவே தொலைச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஊர்வசி. இந்த குடிப்பழக்கத்தால ஊர்வசியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கெட்டு போச்சு அப்படின்னு அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இவங்க மலையாளத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது மனோஜ் அப்படின்றவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த காதல் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே ஊர்வசிக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும் எப்பவுமே பிரச்சனை தான். கடைசியில அது விவாகரத்துல போய் முடிஞ்சிச்சு. எப்பவுமே ஊர்வசி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால குழந்தைய பாத்துக்க முடியாது அப்படின்னு இவங்களோட குழந்தையையும் மனோஜ் கூட்டிட்டு போயிட்டாரு. பட் அப்பவுமே ஊர்வசி குடிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. தன்னோட வாழ்க்கையே போச்சே அப்படின்னு அப்போ இன்னும் குடிக்கு பயங்கரமா அடிமையா இருக்காங்க. அந்த கட்டத்துல தான் அவங்களுக்கு புது புது பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கத்தை விட்டுக்கிட்டு அடுத்த கல்யாணமும் பண்ணி குடும்பத்தோட செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ குடிப்பழக்கத்தை மொத்தமா நிறுத்திக்கிட்டு சினிமாவுல நல்ல கேரக்டர்ஸா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சதா. தமிழ் சினிமாவுல ஒரு காலத்துல முக்கியமான நடிகையா இருந்தாங்க. ஜெயம் படத்தின் மூலமா அறிமுகமான சதா ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா மாறிட்டாங்க. பட் இவங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு இருந்துமே அவங்களால சினிமாவுல பெருசா ஜெயிக்க முடியல. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட மது பழக்கம் தான். கூடவே தம் அடிக்கிற பழக்கமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது, வந்து அங்க இருந்து தம் அடிக்கிறது, வந்தாலும் ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்ல அப்படின்னு அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் இது வரைக்கும் வந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒழுங்கா வர்றதில்ல அப்படின்னு பல ப்ரொடியூசர்ஸ் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனாலேயே ஒரு கட்டத்துல சினிமாவில இருந்து மொத்தமா காணாம போயிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்க் ஸ்மிதா. தமிழ் சினிமாவோட வரலாறுல என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நடிகை அப்படின்னா சில்க் ஸ்மிதா தான். இவ்வளவு புகழ் இருந்துமே அவங்களோட முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்க. இதுக்கு மிகப்பெரிய காரணமே மது பழக்கம் தான் அப்படின்னு இப்ப வரைக்கும் ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. சில்க் ஸ்மிதா பயங்கரமா குடிப்பாங்க அப்படின்னும் அவங்களோட சில தவறான பழக்க வழக்கங்கள் தான் இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னும் இப்ப நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாவித்ரி. தமிழ் சினிமாவோட நடிகையர் திலகம் இவங்க. ஆனா இவங்களோட கடைசி காலம் எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு தெரியுமா? எப்படி ஹீரோக்கள்ல நம்ம சிவாஜி கணேசனை இப்ப வரைக்கும் கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு ஹீரோயின்ஸ்ல சாவித்திரிய சொல்லலாம். அந்த டைம்ல இவங்க கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது. பணம், பேர், புகழ் எல்லாத்தையுமே சம்பாதிச்சாங்க. ஆனா அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? சொந்தமா தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சது. அவங்க எடுத்த எந்த ஒரு படமும் சுத்தமா ஓடல. போட்ட பணம் எல்லாமே நஷ்டமானதுனால சாவித்திரியால அதை தாங்கிக்கவே முடியல. அப்பதான் அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. கூடவே அந்த சமயத்துல அவங்களுக்கு காதல் தோல்வியும் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பிரேக்கப், இன்னொரு பக்கம் போட்ட பணம் எல்லாம் நஷ்டம். இதெல்லாம் தாங்கிக்க முடியாம பயங்கரமா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க.